ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் மஸ்கட்டில் வீக்கெண்டு. ஸோ ரிலாக்ஸாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாக்கா பிள்ளைங்களும் பின்னாடியே எழுந்துச்சி வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். ஒரு கிழங்கு போதும், வேணும்னா நீங்கள் 2 கிழங்கு கூட போட்டுக்கலாம். அது கூட நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அது கூட வந்துட்டு கோதுமை மாவு 1 கப் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, அது ஆப்ஷனல் தான். அடுத்து இது கூட கொஞ்சமாக கருப்பு இல்லைனா வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நமக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் வந்து கரைச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போது ஒன்று சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இந்த கரண்டியெல்லாம் சரிப்பட்டு வராது, நல்ல கையிலேயே கரைச்சிக்கோங்க. 1 வயசு கீழே குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க, இந்த எள்ளெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் பணியாரமாக நான் வந்து யோசித்து தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பணியாரம் ஊற்றுறேன். பட் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது, ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறோம் இல்லைங்களா, அதனால் தோசையாகவே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையாக ஊற்றுனேன். எனக்கு பணியாரத்தை விட தோசை தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. சீக்கிரமாகவும் வெந்துடுது, 1 நிமிஷத்துலேயே 2 சைடு திருப்பி போட்டு. பணியாரத்தில் உள்ளே வந்துட்டு அந்த கோதுமை மாவு தானேங்களே, அது வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்குது, நல்லா கிறிஸ்பி இல்லை. ஆனால் தோசையில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு வந்துட்டு நல்லா நெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. திருப்பி போட்டக்கப்புறமா நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆப்ஷனெல்லாம் நீங்கள் சோடா உப்பு சேர்த்தா கூட இன்னும் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அதை சேர்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.